ஹாய் அஸ்ஸலாமலைக்கும். இன்னைக்கு நம்ம ரெசின் ஆர்ட் சேலஞ்சோட 9th டே வீடியோ பார்க்கலாம். கமெண்ட்ல ஒரு சிஸ்டர் எந்த மோல்டுக்கு எவ்வளோ ரெசின் எடுக்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க. இது எல்லாருக்கும் ஸ்டார்டிங்கில் வர டவுட்ஸ் தான். ஸோ இது ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ரெசின் பண்ணுறதுக்கு எந்த மோல்டை சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதோட சைஸ் தெரிஞ்சுக்கோங்க. இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற சைட்டில் டிஸ்கிரிப்ஷன்லேயே சைஸ் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆர் கூகுளில் நீங்கள் மோல்டோட நேம் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணால் கூட அதோட சைஸஸ் கிடைக்கும். இப்போ நான் இந்த 5 இன்ச் மோல்டு எடுத்துக்கிறேன். இதோட சைஸஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக கூகுளில் நம்ம சர்ச் பண்ணுவோம். இதில் 5 இன்ச் மோல்டோட சைஸ் இப்படி காட்டுது. ஓகே, இதை நம்ம நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கூகுள்லேயே ரெசின் கால்குலேட்டர்னு சர்ச் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு நிறைய வெப்சைட்ஸ் காட்டும். எதில் வேணும்னாலும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இப்போ நான் துளசி ரெசின் கால்குலேட்டர் வெப்சைட்டில் போகிறேன். இதில் உங்கள் ஃப்ரேம் ரெக்டாங்கிளா இல்லைன்னா சர்க்கிளான்னு ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. கேஸ்டிங் ஆர் கோட்டிங் கொடுக்க போகிறீங்களா அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்திருப்பேன். கேஸ்டிங்னா நம்ம ரெசின் போர் பண்ணுறப்போ ஃபுல்லாக மோல்டு ஃபுல்லாக டீப் போர் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் கேஸ்டிங். கோட்டிங் மீன்ஸ் மேலே மட்டும் நம்ம கோட்டிங் கொடுக்கறது பேர் கோட்டிங். இதில் நீங்கள் கேஸ்டிங் பண்ண போகிறீங்களா கோட்டிங் பண்ண போகிறீங்களான்றத சூஸ் பண்ணிக்கோங்க. ரேஷியோவில் எந்த ரேஷியோவில் ரெசின் யூஸ் பண்ணுறீங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் சர்க்கிள் ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா டயாமீட்டர் திக்னஸ் அப்படின்னு 2 ஆப்ஷன் காட்டும். இதில் நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கிற சைஸஸை டைப் பண்ணுங்கள். ரெக்டாங்கிளில் நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா லென்த்து பிரெத்து திக்னஸ் இதெல்லாம் காட்டும். இதில் அந்த மெஷர்மெண்ட்ஸை நீங்கள் டைப் பண்ணுங்கள். அந்த ஃப்ரேம்க்கு தேவையான ரெசின் அண்ட் ஹார்ட்னர் எவ்வளோ தேவைன்றதை தனித்தனியாக உங்களுக்கு இதில் காட்டிடும். அண்ட் மொத்தமாக உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும்ன்றதையும் காட்டிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த ரெசின் ஹார்ட்னரோட ப்ரைஸ் கூட உங்களுக்கு இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஆர்ட்டுக்கு எவ்வளோ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணலான்ற ஐடியா கூட நமக்கு கிடைக்கும். இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிவிட்டு ரெசின் எவ்வளோ எடுக்கணும் ஹார்ட்னர் எவ்வளோ எடுக்கணும்னு நீங்கள் வெயிட் மிஷினை வச்சு மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு மெத்தடு. இன்னொரு ஆல்டர்னேட்டிவான மெத்தட் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். நீங்கள் ரெசின் பண்ண போகிற மோல்டு எடுத்துக்கோங்க. இதை வெயிங் மிஷினில் வச்சுட்டு அதை 0 பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா அந்த மோல்டு ஃபுல்லாகிற வரைக்கும் வாட்டர் எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க. வாட்டரோட வெயிட் மட்டும்தான் இப்போ நமக்கு மெஷர்மெண்ட்டில் காமிக்கும். மோல்டோட வெயிட் இருக்கக்கூடாது. இந்த வாட்டரோட மெஷர்மெண்ட்டை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த அளவு தான் நம்ம ரெசின் அண்ட் ஹார்ட்னர் எடுக்க போகிறோம். 2:1 ரேஷியோவில் உள்ள ரெசின் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட்டை 2:1க்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட வாட்டர் மெஷர்மெண்ட் 150 ml காட்டுதுன்னா 2:1 ரேஷியோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரெசின் 100 கிராமும் ஹார்ட்னர் 50 கிராமும் எடுத்துக்கோங்க. 3:1 1:1 ரேஷியோ இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி 3 டைம்ஸ் ரெசினும் 1 டைம்ஸ் ஹார்ட்னரும் இல்லைனா 1 டைம் ரெசின் 1 டைம் ஹார்ட்னர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம ஒரு மோல்டுக்கு எவ்வளோ ரெசின் எடுக்கணும்னு கால்குலேட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மெத்தடில் நம்ம எடுக்கிறதுனால எக்ஸஸாக ரெசின் வேஸ்ட் ஆகுறத அவாய்ட் பண்ணலாம். இந்த வீடியோவில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இது மாதிரி ரெசின் பற்றின எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை நான் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். ரெசின் கீச்செயின் பிகினர் கிட் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஆல்சோ ரெசின் கிஃப்ட்ஸும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். வேணுன்றவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.